ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ் விலாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை பர்பி செய்யலாமா? ரொம்ப ஈஸிங்க. பிகினர்ஸ் கூட இது செஞ்சிடலாம். இதுக்கு வேர்க்கடலையும் சுகர் மட்டுமே போதுங்க. பாருங்கள், 2 பொருள் வச்சு எவ்வளோ அருமையான பர்பி செய்ய முடியும் பாருங்கள். நல்ல கரகரன்னு வேர்க்கடலை மிட்டாயை விட இந்த பர்பி டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். பார்க்க ஹார்டாக இருந்த மாதிரி தெரியும், ஆனால் எவ்வளோ ஈஸியாக உடைக்க முடியுது பாருங்கள். இப்போ இதை நான் பீஸாக உடச்சி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக உடைக்கலாங்க. சாக்லேட்டை விட நம்ம பசங்களுக்கு இந்த மிட்டாய் ரொம்பவே பிடிக்கும் பாருங்கள். நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்களேன். இது கேரமலில் எடுத்து செய்கிறதுனால காற்று படுறப்போ கொஞ்சம் மெல்ட்டாக ஆரம்பிக்குங்க, பிசுன்னு இருக்கும். அதனால் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் செஞ்ச உடனே எடுத்து மூடி வச்சுக்கோங்க. இது செய்கிறதுக்கு நமக்கு வேர்க்கடலையை நல்ல பதமாக வறுத்து எல்லா தோலும் எடுத்துடணுங்க. இந்த மாதிரி தோல் எடுக்கிறப்போ அந்த பர்பி நல்ல கலராக இருக்குங்க. தோல் எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கரகரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். நைஸாக அரைச்சா நல்லா இருக்காதுங்க. அதனால் கொஞ்சம் கரகரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இதை நம்ம இப்போ அளந்து எடுத்துக்கலாம். 1 கப் அளவு அந்த அரைச்ச வேர்க்கடலை மாவு இருக்குது. இன்னொரு கப், அதே கப்பு தாங்க சுகர் எடுத்துக்கணும். இப்போ நம்ம பர்பி செஞ்சு கொட்டுறதுக்காக கவுண்டர் டாப் மேலே நான் கொஞ்சம் நெய் விட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேங்க. அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க வரும். அதே மாதிரி நம்ம சப்பாத்தி ரோலர்லேயும் கொஞ்சம் நெய் தடவி வச்சுக்கலாம். இது தேய்க்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும், இந்த மாதிரி நெய் தடவி வச்சுக்கிட்டா. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் நம்ம எடுத்து வச்ச சுகரை போட்டுடலாம். இப்போ நம்ம கேரமல் எடுக்க போகிறோம். இந்த சுகரில் தண்ணி எதுவுமே விட வேண்டாம். இந்த சுகரை மட்டுமே நம்ம கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் அது நல்லா உருண்டையாக வருங்க. இந்த மாதிரி கட்டியாக வரும் எல்லா சுகரும் சேர்ந்து. அப்புறம் அதுவே மெல்ட்டாக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நல்லா மெல்ட்டாகி வருது. இது எல்லா சுகருமே கரைஞ்சி வரணும். கரைஞ்சி வர்றப்போ இந்த மாதிரி எல்லோயிஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் கொஞ்சம் இப்போ சுகர் இருக்குது. இந்த சுகர் எல்லாம் கரைஞ்ச உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். கொஞ்சம் கேரமெல்லாம் கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகிரும். அதனால் சுகர் எல்லாம் கரைஞ்ச உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டால் இந்த கலர் எல்லோயிஷாக இருக்கும். நமக்கு பர்பியும் நல்ல கலராக கிடைக்கும். இப்போ நல்லா சுகரெல்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. வேர்க்கடலையை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை கொட்டி ஸ்பீடாக கலந்து விடணுங்க. ஏன்னா கேரமல் சட்டுன்னு இறுக ஆரம்பிச்சிடும். அதனால் ஸ்பீடாக கலந்து நம்ம கவுண்டர் டாப்பில் கொட்டிடலாம். இது எல்லாமே நல்லா சேர்ந்து கலந்ததுக்கப்புறம் கவுண்டர் டாப்பில் கொட்டி கரண்டியை வச்சு நல்லா பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரோலர் வச்சு தேய்ச்சி விடலாங்க. எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தேய்ச்சி விடுங்க. திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு தின்னா நம்ம பரப்பி விட்டுக்கலாம். இப்போ கரண்டியை வச்சு பரப்புனதுக்கப்புறம் நம்ம இப்போ சப்பாத்தி ரோலர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். சூடாக இருக்குங்க, கொஞ்சம் கவனமாக தான் நம்ம இதை செய்யணும். ஏன்னா இது கத்தி வச்சுலாம் கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்படி பரப்பி விட்டு நல்லா தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் நம்ம உடச்சி ஈஸியாக எடுத்துக்கலாம். நல்லா தின்னாக இருக்கிறப்போ கரகரன்னு இருக்குங்க. நம்ம வேர்க்கடலை மிட்டாயை விட இந்த வேர்க்கடலை பர்பி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வேர்க்கடலை பர்பி. பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாக்லேட்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி வேர்க்கடலை பர்பி செஞ்சு கொடுக்குறப்போ பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கும் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ஸ்நாக் கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்ல பளபளன்னு தேய்ச்சி விட்றப்போ அந்த பர்பி பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்குங்க. நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை உடச்சி எடுக்கணும். ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா ஆறி போயிடுங்க. சூடே இல்லாதப்போ நம்ம எடுக்கிறப்போ அப்படி ஈஸியாக வரும்.
உடச்சி நம்ம பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆறிடுச்சு பாருங்கள், ஈஸியாக வரும் எடுக்கிறதுக்கு. ஏற்கனவே நம்ம நெய் தடவி வச்சுருந்தோம் இல்லையா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இதே மாதிரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்களேன். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.